படிக்கலைன்னா கஷ்டப்படுவோம், அதனால நம்ம படிக்கணும். இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். அந்த த்ரெட்னால அவங்கள ஒரு ஆக்ஷனை பண்ண வைக்கிறீங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு விஷயம் வரும். எப்பவுமே த்ரெட் பேஸ்ட் பேரண்டிங் வேண்டாம், ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங் வேண்டாம். இந்த மாதிரி பேரண்டிங்கை வந்து நீங்க ஒரு 15 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க எப்பவுமே ஃபெயிலியரை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அந்த குவாலிட்டி தான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேணும். ஓகேவா? அந்த அடாப்டபிலிட்டி வேணும், கான்ஃபிடன்ஸ் லெவல் வேணும். இது எல்லாம் வந்து ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங்ல வரவே வராது. அது ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியும் அந்த குவாலிட்டியை. பட் நீங்க அதை கான்ஷியஸா பண்ணணும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸோட எமோஷன்ஸ். நீங்க படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் பழக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் சூப்பர். பட் அதுக்கு பின்னாடி என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸை நீங்க கொடுக்குறீங்க பசங்களுக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுதான் உங்களோட என்டையர் லைஃபையும் பர்சனாலிட்டியுமே கிரியேட் பண்ணும். சப்போஸ் நீ படிக்கலைன்னா லைஃப்ல கஷ்டப்படுவ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. படிக்கலைன்னா கஷ்டப்படுவோம், அதனால நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங்கை தான் நீங்க இன்டியூஸ் பண்றீங்க. பயம். லைஃப்ல நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பயம். நீ இதை பண்ணலனா ஃபெயில் ஆயிடுவ, இதை பண்ணலனா உன் லைஃப்ல இது நடக்காது. எப்பவுமே அவங்களோட ஒரு ஆக்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு பயத்தை யூஸ் பண்றீங்க. புரியுதா உங்களுக்கு? பயத்தை வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும். அந்த த்ரெட்னால அவங்கள ஒரு ஆக்ஷனை பண்ண வைக்கிறீங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்க பழகுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா அவங்க நர்வஸ் சிஸ்டம் எப்படி லேர்ன் பண்ணிக்கோனா, ஏதாவது ஒரு த்ரெட் வந்தாதான் ஆக்ஷனே எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க சின்ன வயசுலேருந்து உங்களோட பேரண்ட்ஸோ இல்லை நீங்க இதெல்லாம் பார்க்கலாம், நேரில் நிறைய பீப்புள் கிட்ட பார்க்க முடியும். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூஸா வந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணி 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 பெயின்னாலேயோ ஃபியர்னாலேயோ த்ரெட்னாலேயோ பண்ணி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு விஷயம் வரும். ப்ரொக்ராஸ்டினேஷன்னா என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் ஒரு வேலையை நான் இந்த டைமுக்கு நான் பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனா என்னால அந்த டைமுக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா என் மைண்டுக்கு இன்னும் த்ரெட் வரல. த்ரெட்டுங்கிறது என்ன? டெட்லைன். அந்த டெட்லைன் வர வரைக்கும் நான் வந்து பண்ண மாட்டேன். என் பாடி அதை பண்ணணும், அந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதே என் பாடிக்கு தெரியாது. அந்த த்ரெட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆக்ஷனே எடுக்கும். இதை வந்து நம்ம ப்ரொக்ராஸ்டினேஷன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு பண்ணணும்லாம் தோணுது ஆனா என்னால முடியலன்னு நீங்க லேட்டர்ல ஃபியூச்சர்ல ஒரு பாயிண்ட்ல நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க, பாப்பீங்க கிட்ஸ் கிட்ட. பட் இது வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம். எதனால வருதுன்னா, ரிப்பீட்டடா நம்ம ஒரு த்ரெட் ஓரியன்டா ஒரு ஆக்ஷன் எடுத்து பழகுறதுனால. இவ்ளோ இம்பாக்ட் இருக்க ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணலாமா? நம்மள அறியாம பண்றதுதான். அது எவ்வளோ இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, அவங்களோட கேரக்டரை மோல்ட் பண்ணும், அவங்களோட ஃபியூச்சரை டிசைன் பண்ணும். அது அப்படி இருக்கும்போது எப்பவுமே த்ரெட் பேஸ்ட் பேரண்டிங் வேண்டாம், ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங் வேண்டாம். இதே விஷயம் அவங்க படிக்க வைக்கணும் அப்படின்னா, நீ படிக்கிற இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ 50 மார்க்ஸ் வாங்குறியா, நெக்ஸ்ட் 60 மார்க் வாங்கு. இன்னும் ஒரு 2-3 விஷயம் எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கோ. 40 மார்க்ஸ் தான் நீ எழுதியிருக்க எக்ஸாம் பேப்பர்ல, ஓகே. வந்துட்டு அதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற லெஃப்ட் அவுட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த கொஸ்டின்லாம் உனக்கு தெரியல, இப்ப தெரிஞ்சுக்கோ ஆன்சர்ஸ். அடுத்த எக்ஸாம் வரும்போது அதெல்லாம் எழுதலாம். அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில எப்பவுமே எதையும் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஒரு ப்ராக்ரெசிவா பார்ப்பாங்க. ஐயோ நம்ம 40 மார்க்ஸ் வாங்கிட்டோம், நமக்கு லைஃபே போச்சு அப்படின்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல நான் எதை மிஸ் பண்ணேன், அதை ஏன் நம்ம வந்து படிக்காம போயிட்டோம், தெரிஞ்சுக்காம போயிட்டோம், நம்ம தெரிஞ்சுப்போம். எப்படி மார்க் குறையாது. இனிமே நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போவேன், என்னால முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை இன்டைரக்டா உங்களால கொடுக்க முடியும். எப்போ அப்படின்னா, அவங்கள என்கரேஜ் பண்றது மூலமா. ப்ராக்ரஸை வந்து ரொம்ப அழகா நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது வந்து ஓவர் டைம்ல ஒரே நாள்ல எல்லாம் இது நடக்கவே நடக்காது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும். பட் நான் ஒன்னே ஒன்று கேரண்டி பண்ணுவேன், இந்த மாதிரி பேரண்டிங்கை வந்து நீங்க ஒரு 15 இயர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்க எப்பவுமே ஃபெயிலியரை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நீங்க மறுபடியும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா வெல்த்தையும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வேர்ல்டுக்குள்ள விட்டீங்கன்னா கூட அவங்க
அழகா சூப்பரா மேல வருவாங்க. ரீசன் என்னன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குவாலிட்டி. அவங்க அவங்கள பிலீவ் பண்ணுவாங்க. என்னால முடியும். எத நீ என்கிட்டேருந்து எடுத்துக்கோ, நான் திரும்ப என்னால கொண்டு வர முடியும். அந்த ஸ்கில் செட் மேல நம்பிக்கை வந்துரும். கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அந்த குவாலிட்டி தான் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வேணும். ஓகேவா? அந்த அடாப்டபிலிட்டி வேணும். கான்ஃபிடன்ஸ் லெவல் வேணும். இது எல்லாம் வந்து ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங்ல வரவே வராது. ஃபியர் பேஸ்ட் பேரண்டிங் ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நீங்க பேரண்டிங் பண்ணும்போதே இது வந்து ஒரு குட்டி விஷயம் தான் படிக்க வைக்கிறது. அந்த படிக்க வைக்கிறது என்ன சொல்லி படிக்க வைக்கிறீங்கிறது தான் மேட்டர்ஸ். உங்களோட வேர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்க குழந்தையோட மைண்ட் செட்டை டியூன் பண்றதுக்கு. நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இது எதுவுமே நெகட்டிவா இல்லாம பயத்தை கொடுக்காம ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ப்ராக்ரெசிவா திங்க் பண்ற மாதிரி ஒரு உங்களோட லாங்குவேஜ் ஸ்டைல். இதை வந்து நாங்க சைக்காலஜில எப்படி சொல்லுவோம்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். ஓகேவா? லிங்குவிஸ்டிக்னா லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லி நம்ம மைண்ட்ல அதை பதிய வைக்கிறது. இப்போ இந்த குழந்தைங்க இந்த மாதிரி பாசிட்டிவா யோசிச்சு மறுபடியும் 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 பண்ணும்போது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடும். தட் இஸ் ஹவு கேரக்டர் இஸ் ஃபார்ம். என்ன நடந்தாலும் ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா பிலீஃப் சிஸ்டம். அவங்கள நம்புறது. அது ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியும் அந்த குவாலிட்டியை. பட் நீங்க அதை கான்ஷியஸா பண்ணணும். நமக்கு இவ்வளவு நாள் சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்துட்டு இவ்வளவு இம்பாக்ட் இதுல இருக்கானே நமக்கு தெரியாது. உண்மை சொல்லணும்னா நமக்கு தெரியல. நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணல தான். அதனாலதான் நமக்கு இன்னைக்கு நிறைய குட்டி குட்டி இஷ்யூஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்றோம். பட் இப்ப நம்ம வந்து அதை ரீவயர் பண்ணிக்கிறோம், நிறைய விஷயம் மாத்திக்கிறோம். பட் இப்ப நம்மளோட ஏஜ் என்ன? இந்த ஏஜ்ல வந்து நம்மளோட கேரக்டரை நம்ம மறுபடியும் ரீமோல்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒரு என்விரான்மெண்ட் குள்ள போகணும். அதனால நம்மளோட அந்த growth பீரியடே வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம குழந்தைங்களுக்கு earlier stagesல பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க பை த ஏஜ் ஆஃப் 15 அவங்க ரொம்ப கிளாரிட்டியோட அவங்களோட லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரண்டிங் ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்க வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்குள்ள வேல்யூ சிஸ்டம் கிரியேட் ஆயிடும். அவங்க நிறைய விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கான்ஃபிடென்ட்டா லைஃப்பை த்ரைவ் பண்ணி கொண்டு போவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபியர் பேஸ்ட் கொண்டு வந்துட்டோம்னா சர்வைவல் மோட்லயே தான் இருப்பாங்க. உங்க குழந்தைங்க சர்வைவல் மோட்ல இருக்கணுமா, த்ரைவிங் மோட்ல இருக்கணுமான உங்க கையில தான் இருக்கு. நீங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ சூஸ் யுவர் வேர்ட்ஸ். உங்க பசங்க கிட்ட யூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணுங்க என்ன வேர்ட்ஸ் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. இன்னைக்கு உங்களோட வாய்ஸ் வந்து இட் பிகம்ஸ் தேர் இன்னர் வாய்ஸ் டுமாரோ. நீங்களே கூட இல்லைனாலும் உங்களோட வாய்ஸ் உங்க பசங்களுக்கு கேட்கும். அப்போ என்ன கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க சொல்ற வேர்ட்ஸ் உங்களுக்கு என்கரேஜிங்கா இருக்கணுமா இல்ல டிமோட்டிவேட்டிங்கா இருக்கணுமா? யோசிங்க. இந்த தாட் ப்ராசஸ்ல கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. ஆஃப்டர் திஸ் வீடியோ. தேங்க்யூ.